ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, அமோகமாக இருக்குது. காலையில் நல்ல மழை, லேட்டாக வந்தோம் ட்ரிப்புக்கு. மீட்டப் பாயிண்டில் இப்போ தான் நம்ம சூர்யாவை மீட் பண்ண பார்த்தா அவர் பஞ்சர் போட்டுட்ருக்காரு. தலைவரை எப்படி இருக்கு? ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேயே பஞ்சர் போட்டுருக்காரு தலைவர். 3 பிளேஸ் போகலான்னு காலைல சண்டே ரைட் தான் பிளான் பண்ணோம். இப்படி இருக்குது. ஹாய் ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. சண்டே ரைட் 3 பிளேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். சும்மா எதுதான் அப்படின்னு இல்லை, அப்படியே போகலாம். ஈவினிங் வரைக்கும் ஏதாச்சும் 3 பிளேஸில் அந்த 3 பிளேஸில் மாற்றி மாற்றி போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கோம். டைட்டில் பார்த்தா மேபி அது எந்த பிளேஸ் போகிறோன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு தெரியல. இப்போ பின்னாடி நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா, ஸோ அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். காலையிலே சரியான மழை, ஏதாச்சும் கேமராவில் பட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பிளராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. மழைனா பெரிய மழையாக இல்லாமல் சும்மா அப்படி இந்த சாரல் மாதிரி அப்படி மிஸ்ட் மாதிரி அடிச்சிட்டே இருக்குது. ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் தான் ஒரு 1 hour அப்படி தான் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ கேமரா மாட்டாமல் தான் இருந்தேன். இப்போ ஜஸ்ட்டு இப்போ ஒரு இன்ட்ரோ மட்டும் பேசிவிட்டு உள்ளே எடுத்து கேமரா போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்னொன்று மெட்ரோ பிரிட்ஜ் வேலை நடக்கிறதுக்கெல்லாம் கீழே நம்ம போயிட்டு இருக்கும்போது அவ்வளோவா சேதாரம் இல்லைன்னு நினைக்கிறேன் கேமராவுக்கு. தலைவர் பஞ்சர் போட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ தான் பஞ்சர் டக்குன்னு போட்டாங்க. டியூப்லெஸ் டயர் இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம். டக்குன்னு பஞ்சரை போட்டு விட்றாங்க. நமக்கு பஞ்சர் ஆனால் கஷ்டம். போகிற டெஸ்டினேஷன் பிளேஸு என்னென்னா மஞ்சனப்பள்ளி டேம், அங்கே தான் போகிறோம். ஆன் த வேலை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பாட்டு, தொட்ட ஆலமரம் அப்படின்வாங்க. அப்படின்னா பெரிய ஆலமரம், அவ்வளோதான். மேப்பில் வர்றதுன்னா பிக் பேனியன் ட்ரீ அப்படின்னு போட்டோன்னா வரும். ஸோ இந்த லெஃப்ட்டில் தெரியும் பார்த்தீங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆலமரம் தான். ஸோ அதனால தான் அதோட பிளேஸ் நேம் வந்து பிக் பேனியன் ட்ரீ. ஆனால் இதுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு டைமிங்ஸ் இருக்கும், நாங்கள் அந்த டைமிங்கில் மட்டும் உள்ளே விடுவாங்க அப்படின்ட்டு. கேட் க்ளோஸில் தான் இருக்குது நினைக்கிறேன், மோஸ்ட்லி விட மாட்டாங்க. ஸோ உள்ளே லாக் பண்ண முடியாது, நம்ம டேமுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த க்ளோஸில் இருக்குல்ல, மேபி இதான் என்ட்ரன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக வந்து எதுவும் லாக் பண்ணலன்னா கிளைமேட் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சாரல் மழை ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பெரிய மழையே இல்லை. இத்தனையும் நான் இன்றைக்கி ஜாக்கெட்லாம் போடல, பக்கத்தில் தானே அப்படின்னு சும்மா தான் வந்தேன். ஒரு ரயில் ஏர் கூட இல்லை. அப்படியே ஜாலியாக மழையில் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அதாவது வ்ளாக் பண்ணல. ஸோ கேமரா எதுக்கு மாட்டேன்னா அந்த பிளேஸ் வந்துச்சுலாம் தொட்ட ஆலமரம், அது காமிக்கலாம் தான் அப்படின்னு கேமரா எடுத்து சும்மா மாட்டி விட்டு அந்த இது காமிச்சேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 21 minutes 9.9 kilometers காமிக்குது மஞ்சனப்பள்ளி டேம் போகிறதுக்கு. வியூ பார்த்தீங்களா, இதுவும் நல்ல ஒரு ஹில் தான். பைக்கை விட்லாமா? என்னடா இவன் எப்போ பாரு பைக் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் ரோடு பைக் வச்சுட்டு இவ்வளோ மலையாக ஏறிட்டு இருக்கான்னு கடுப்பாகாதீங்க. ஜாலியாக இருக்கும் அது. சும்மா இந்த பைக்கு இல்லை, எந்த பைக்காக இருந்தாலும் நம்ம ஒரு ரோடை விட்டு நம்ம வேறு ஒரு பிளேஸில் வந்து இந்த மாதிரி மண்ணில் அப்படியே அந்த ஆஃப் ரோடிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜாலியாக இருக்கும். எத்தனை பேர் அது பிடிக்கும் தெரியாது. சிலவங்களுக்கு ஹைவே ரைட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஸ்பீடு போகிறது பிடிக்கும். ஈவன் நானுமே ரொம்ப ஸ்பீடு போவேன். நான் சிட்டிலலாம் விட்டு அந்த லெஃப்ட் ரைட்டு புள்ளிங்க மாதிரி தான் ஓட்டுவேன். இந்த வண்டி இந்த ஹேண்டில் வச்சுட்டு அப்படி தான் ஓட்டுவேன். இருந்தாலும் அந்த ட்ரிப்புன்னு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்படியே போகிறது, இந்த மாதிரிப்பட்ட இடத்துல ஏறுறது, அது ஒரு வேறு ஒரு ஃபீல். அந்த மாதிரி இதுக்கு சாம்பிள் வேணும்னா நம்ம சிக்மங்களூர் எபிசோடு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அது என்ன ரீசன் தெரியல, நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் போகுதா இல்லை வீடியோ வந்து யாரும் பார்க்கலையான்னு தெரியல. அந்த ஃபஸ்ட்டு சிக்மங்களூர் வீடியோ வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வியூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுவேன்ல, ஸோ இது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது பிளேஸ் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வியூஸ் வந்து நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது. நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமா இல்லை பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலையா என்ன கர்மம் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எபிசோட்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அந்த எபிசோடு வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது வந்து A to Z நான் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் விளாக் எங்கே போனேன் அப்படின்றது டீட்டெயில்டாக இருக்கும். ஏதாச்சும் போகிற மாதிரி பிளான் பண்ணால் கூட நீங்கள் அதை வந்து அதை மாதிரி கூட பிளான் பண்ணி போய்க்கிறேன். நான் ஒரு 2 days ட்ரிப்புன்றது செக் பண்ணி பாருங்கள், சிக்மங்களூர். ஸோ இன்னும் ஒரு 3 kilometers இருக்குது. ஒரு 1/2 hour அங்கேயே நாங்கள் சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு காலியான ஒரு பிளாட்டு கிடந்துச்சு. சரி நல்லாயிருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு அதில் வந்து பைக்கை விட்டு கொஞ்சம் ஸ்டில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்டில்லு பார்க்க என்ன சொல்கிற மாதிரி Instagram _Mugi இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். சும்மா அப்போ ஏதாச்சும் ஃபோட்டோ ஷார்ட் வீடியோஸ் ஏதாச்சும் போட்டுட்ருப்பேன். அப்புறம் நான் ஏதாச்சும் ட்ரிப் போகிறதுனா அப்டேட்ஸ் அங்கே தான் போடுவேன். எப்போ எங்கே ட்ரிப் போகிறேன், எப்போ எங்கே இருக்கின்றோம் அப்டேட் போடுவேன். செக் பண்ணுறதுனா போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கிட்ட வந்துட்டோம், பட் டேமுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, 2 kilometers இருக்குது. பட் இங்கேருந்தே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாரு நம்ம ஃப்ரெண்டு. ஐயோ காப்பிரைட் ப்ராப்ளம் பாட்டு வருது. இது தான் அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா, டேமோட வியூ பாயிண்ட் இங்கே தெரியுது. பட் டேம் ப்ராப்பராக நம்ம போய் அந்த என்ட்ரன்ஸ் போடுற மாதிரி இருந்தால் வந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா, எஸ் தெரியுதா,
டேமோட வியூ பாயிண்ட். இப்போ டேர்னிங்கில் ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க் ஆச்சு. நம்ம கொஞ்சம் மேலேயே போய்ட்டு ஸ்டாப் பண்ணலாம் பைக் எங்கேயாச்சும். டேம் ஆக்சுவலாக இங்கே தான் பின்னாடி தான் டேம் இருக்குது. டேம் வந்து போகிறது ரோட்டு வந்து அந்த பக்கமாக சம்திங் காட்டுது. சரி, இங்கே நிறைய பேர் ஸ்டில்லி ஃபோட்டோலாம் எடுத்தாங்களா. ஸோ ரோட்டு பக்கமாக அப்படியே பைக்கு காரில் விட்டுருங்க. சைட்லேயே சுட சுட மீனெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ரிட்டன் போகும்போது தான் டேஸ்ட் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து நம்ம உள்ள வரைக்கும் போகலாம். இப்படிக்கா ரூட்டு போகுது. சும்மா அதில் வச்சு வருவா செக்யூரிட்டி இருக்காரு. எங்கே ஓட்டு ரூட்டுனே தெரியாது. சும்மா போயிட்டுருக்கோம் அப்படியே. இது பெருசாக பார்க்குற அளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு வியூ வேணா காமிக்கிற பாருங்க. இந்த வியூ ஜஸ்ட்டு வலிக்கி விழுந்துடாமல் இருக்கணும். சரி, சும்மா ஒரு நின்று எடுக்க ஸ்டில்லாக எடுக்கலாம். பட் அங்கே விடுவாங்களான்னு தெரியல. சும்மா அதனால் வந்திருக்கோம். இன்னும் வேறு பிளேஸ் போகணுட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியதான். பாஸ் பண்ணிட்டேன். கண்டென்ட் முக்கியம், கண்டென்ட் முக்கியம். நீங்க அப்படியே வலிக்கி விழுந்தாலும் நல்லா இருக்கும். யாரு பின்னாடி ரெக்கார்மெண்ட் வரல 2 ஹெல்மெட் பீட்டியா இருக்குறா. கண்டென்ட் அவன் உசாரா இருக்கான் பாருங்க. சூர்யாவா பின்னாடி என்ன எடுத்துட்டு இருக்க? டைம் இப்போது 1 o'clock ஆகுது. ஜஸ்ட்டு வர வழியெல்லாம் சூப்பராக நல்லா க்ரீனரியாக இருக்கா. அங்கே எங்கேயா ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸ் கொஞ்சம் ஸ்லோமாக வீடியோ அது கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வந்து திம்மன பெட்டா அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 5.7 கிலோமீட்டர்ஸ் தான். இதுதான் ஒரு ஹில் தான், ஜஸ்ட் ஒரு ஹில் தான். மேலே போயிட்டு வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கலாம். சும்மா சண்டே தானே எங்கேயாச்சும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். பசி வேறு எடுக்குது. மோஸ்ட்லி திம்மன பெட்டா முடிச்சுட்டு இன்னொரு பிளேஸ் ஒன்று பார்த்து வச்சுருந்தோம். அது போகிற மாதிரி தெரில. போகணும், அதுவும் கவர் பண்ணி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். இப்போது திம்மன பெட்டா ஹில் தெரியுது கரெக்ட். இங்கேருந்து பார்த்து தெரியுது பாருங்கள். 2 ஹில் அங்கே தெரியுதா, அப்படி 2 பாறை வந்து தனியாக ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் திம்மன பெட்டா. அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் அந்த வே. ஆனால் அது ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட்டு. ஆனால் அந்த திம்மன பெட்டா வரதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் இந்த ரூட் இருக்காது. நாங்கள் அந்த வேறு பிளேஸ் போயிட்டு வந்தனால இவ்வளோ தூரம் இருக்குது. இல்லைனா மோஸ்ட்லி வேறு ரூட்டு தான் இருக்கும். மெயின் ரோடு கனெக்ட் ஆகுது. என்ன ரோடு அது? குட்டகல் மெயின் ரோடு அப்படின்ற ரோடு கனெக்ட் ஆகுது. நீங்கள் அந்த ரோடு தான் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்கு. நான் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, நம்ம சிக்மங்களூரில் ஃபாரஸ்ட் ரூட்டு போனால அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரோடும் சரி, சைடு லொக்கேஷனும் பார்க்குறதுக்கு செம. ஆனால் இந்த பிளேஸ் போயிட்டு வந்தனால தான் இந்த மாதிரி பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இல்லைன்னா நாங்கள் வேறு ரூட்டாக வந்திருப்போம் அந்த திம்மன பெட்டாக்கு. நல்லா இருக்குண்ணா. ஆமாம் பாஸ், ரோடே இல்லை, ஆஃப் ரோடிங். இங்கே பாருங்கள், ஒரு ஏரியெல்லாம் எனக்கு உடை அடிச்சிடலாமா? நம்ம இன்டர்காமில் செல்வா அப்புறம் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே வ்ளாக் பண்ணுறோம். மெயின் ரோடு கனெக்ட் ஆகிட்டோம். மோஸ்ட்லி நீங்கள் வரவங்க வந்து இந்த ரோட்டில் தான் வர மாதிரி இருக்கும். நாங்கள் தான் ஏதோ 2-3 வில்லேஜ் பார்த்தோம். ஆனால் வர வழியெல்லாம் செமையாக இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே நம்ம ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஃபுல்லாக இந்த மாடு சாணம் வாசம் அப்படி இப்படின்ட்டு வேறு லெவலாக இருந்து. இப்போவுமே இது கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறது. ஆனால் மாதிரியான வில்லேஜ் தான். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். 750 மீட்டர் தான் காமிக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. 2 பைக்கர்ஸ் நிற்கிறாங்க. இதுதான் திம்மன பெட்டா. BMW 310 நிற்கிது. அப்புறமா மோஜோ நிற்கிது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ அவர் ட்ராவல். நேராக ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? இங்கே தான் வெஹிக்கிள்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே போகலாமா என்னன்னு தெரில. நம்ம பைக் ரோடு இருக்குது. ஸோ பைக் எடுத்துகிட்டே போகலான்ற மாதிரி கிளம்பிகிட்ருக்கோம். கோயில் இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கேயும் கார் வந்துருக்காங்க பாஸ். ஸோ இதுதான் என்ட்டு நினைக்கிறேன். பைக்கர்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. எஸ், இதுக்கு மேலே ரோடு போகுது.
How was the ride? The ride is the very very good. இங்கிலீஷ் வராது கொடுத்துக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு. மழை தான் நம்மள கெடுத்துட்டு இருக்கு. ஃபுல்லா மழை வந்து ஆனா பெருசா இல்ல. லைட்டா பாருங்க. ப்ரோ எப்படி இருக்கு? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர் வாஸ். செமையா இருந்தது. ட்ரெஸ்லிங், கிளைமேட், வெதர் சூப்பர். ஸோ பைக்கெல்லாம் இங்கே மேலே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அடுத்த பைக்கை வந்துட்டாங்க. நம்ம பைக் பார்க்கிங்கில் விட்டுருக்கோம். கொஞ்சம் மழையாக இருக்கா, கொஞ்சம் மழை இதான் அப்புறமா இங்கே எடுத்து கொண்டு விட்டு ஸ்டில் எடுக்கலாம். வியூ பாருங்கள். அதான் வர்றோம், நம்மளும் எடுத்துகிட்டு வரோம் பைக்கை. எடுத்துகிட்டு வர வந்துருக்காங்களா. ஸோ கொஞ்ச நேரம் நமக்கு நிற்கலாம். மழை ஸ்டாப் ஆன அப்புறமா போயிட்டு நம்ம பைக் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஹில் மேலே பைக் ஏற்ற போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். தலைவர் வீடியோ எடுத்துருக்காரு. ஓ வீடியோ தெரியுதா? வேறு லெவல். அந்த எண்டில் போயிட்டு பைக்கை விட்டுட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம மட்டும் ஃபோட்டோ எடுத்துருக்கல. ஸோ நம்ம பைக்கையும் விட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம். வேறு லெவல் பிளேஸ். வா, எங்கே போனாலும் மவுண்டைன் மேலே பைக் ஓட்டுன்றதே வேறு ஒரு ஃபீலுப்பா. செம. எங்கே போகிறேன்னு தெரியல. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே போகிறேன். சூப்பர். இங்கேயே பார்க் பண்ணோம். 84 ஸ்டில் எடுப்போம். ஓகே, vlog எண்ட் பண்ண டைம் வந்துருச்சு. இவ்வளோ நேரமாக மழை வந்து இந்த பக்கமாக ஒதுக்கி நின்று பாட்டு போட்டு நல்லா அப்படி கேட்டிருந்தோம். டைம் எவ்வளோ பாசாச்சு? 4 o'clock ஆயிரம் வரைக்கும். காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு டீம் மட்டும் தான் எல்லோரும் குடிச்சிடும். சாப்பிட கூட இல்லை. சாப்பிட சொல்லி வந்துட்டு சாப்பிடவே இல்லை. அவ்வளோதான். இனிமேல் போயிட்டு வேணால் சாப்பிட்டா தான் உண்டு. அவ்வளோதான். vlog எண்ட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஓகே, ஆமாம். வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? பாய் பாய்.